ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குழம்பு மிளகாய் பொடி தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் தூள் இல்லைங்க, குழம்பு மிளகாய் பொடி. இந்த ஒரு மிளகாய் பொடி அரைச்சிக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் மட்டன் குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே, எல்லா டைப் ஆஃப் கிரேவிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் பொடின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மல்லி, வர மல்லி வாங்கியிருக்கேன். நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு கொஞ்சம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நல்ல கடையிலேயே வாங்கிக்கோங்க. அப்புறம் சீரகம், மிளகு 50 கிராம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி, எல்லார் வீட்லேயுமே இந்த குழம்பு கரண்டி வச்சுருப்பீங்க. அதனால் ஈஸியாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கெட்டியான வாழலையில் ஃபஸ்ட்டு இந்த 1/2 கிலோ வர கொத்தமல்லியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் பூச்சி பிடிக்காது. நல்லா ஒரு 6 மாதம் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நான் உங்களுக்கு 1 கிலோவுக்கு அளவு சொல்லியிருக்கேன். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே குழம்புலாம் ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இப்போ பாருங்கள், வாசனை வந்துருச்சு. கை தொடுற பக்குவத்தில் சூடு இருக்குது. எடுத்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு பராத்துலேயோ நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா சூடு ஆறணுங்க. நல்லா ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக பரப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இப்போ 1/2 கிலோ தான் வறுத்துருக்கோம். இனி ஒரு 1/2 கிலோ இருக்குது. அதையும் நம்ம நல்லா கெட்டியான வாணலியில் போட்டுட்டு இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வாசனை வர வரைக்கும், கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி அந்த பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுக்க போகிறோம். நல்லா இந்த மல்லி ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். ஆனால் நல்லாவே ஆறிடணுங்க. ஆறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஃபேன் கடியிலலாம் வைக்காதீங்க. நல்லா நார்மலான டெம்பரேச்சரில் அது ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம சீரகம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுவும் இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு அதுலேயே ஆற வச்சுக்கோங்க. திருப்பி அடுத்து நம்ம மிளகு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி நல்லா கெட்டியான பாத்திரத்தில் போட்டுட்டு மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த மிளகாய் பொடிக்கு பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்புலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சாம்பாருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதையும் ஆற வச்சுக்கோங்க. வர மிளகா பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி நல்லா டைட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா இது 250லேருந்து 300 கிராம் வர மிளகா நான் எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. என்னடா வறுக்கிறனேன்னு பார்க்காதீங்க. வெயில் இருக்கவங்க, வெயிலில் பண்ண முடிஞ்சவங்க வெயிலில் 2 நாள் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். இல்லைனா இந்த மாதிரி கெட்டி கடாயில் 2 கரண்டி வச்சு 2 தடவை திருப்பி விட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். ரொம்ப காய விட்டுறாதீங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா உங்கள் குழம்போட டேஸ்ட்லாம் மாறிடும். இந்த மாதிரி அதையும் எடுத்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லாவே ஆறிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு பக்கத்தில் ஏதாவது மெஷின் இருந்ததுன்னா கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நல்லாவே சூப்பராக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம்.